Hi, hello, வணக்கம். Exercise 5.3 ல 14th sum last sum find the equation of a straight line நான் கண்டுபிடிக்கணும். Passing through the point and intercept வந்து ரேஷியோல கொடுத்திருக்காங்க. AB யோட வேல்யூ வந்து இப்படி கொடுத்திருக்காங்க. டைரக்டா கொடுக்காம ரேஷியோ வந்து 2:5. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் தான் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் கொடுக்கல, ரெண்டு பாயிண்ட் கொடுக்கல. ரேஷியோ A/B is equal to 2/5 fraction எழுதலாம். இன்னும் இல்லைன்னா A is equal to sum 2k, B is equal to 5k, multiples of k. இது ரெண்டும் ரேஷியோல இருக்கிறதுனால இப்படி எடுத்துக்கிறோம். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் இன்டர்செப்ட் கூடிய ஃபார்முலா என்னது? x/a plus y/b equal to a க்கு பதிலாக b க்கு பதிலாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x/2k plus y/5k is equal to 1. இந்த லைனு இந்த புள்ளி வழியாக போகுதான், பாசிங் த்ரூ த பாயிண்ட். அப்போ எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கே என்னன்னு கிடைக்கும். அந்த கேயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் நான் வந்து கே காமன் எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கேன். 1/k எல்சிஎம் x/2 plus y/5 is equal to 1. ஸோ 1/k is equal to 10 எல்சிஎம்னா 5x plus 2y is equal to 1. இந்த k denominator உள்ளது 10k நான் அப்படியே ரைட் சைட் கொண்டு போகிறேன். 5x plus 2y equal to 10k. இதுதான் இந்த ஈக்குவேஷன் நமக்கு அடுத்தபடி யூஸ் ஆகும். அதனால் இந்த பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த லைனு பாசிங் த்ரூ, ஸோ 5x plus 2y equal to 10k வந்து பாசிங் த்ரூ 1, -4 இந்த ரெண்டு புள்ளி வழியாக போகுது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1ம் ஒய்க்கு பதிலாக -4 போட்டால் கே என்னன்னு கிடைக்கும். அப்போ 5 × 1 + 2 × -4 is equal to 10k. இப்போ 5 - 8 is equal to 10k னா -3 வரும். k is equal to -3/10. கே கண்டுபிடிச்சிட்டோமா? இந்த ஈக்குவேஷனில் கேக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் அதுதான் நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். ஸோ 5x இல்லைன்னா இதை நேம் பண்ணிக்கலாம். Substitute in 1 input. This 5x plus 2y is equal to 10 into -3/10. K oda value 10 cancel ஆயிடுது. இப்போ 5x plus 2y minus 3 ரைட் சைடு கொடுத்துடலாமா? plus 3 equal to 0. இதான் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். இதை நமக்கு ஆன்சர் பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருக்கேன். எக்ஸசைஸ் 5.3ல 13ல செகண்ட் சப்டிவிஷன், 39ல 14ல செகண்ட் சப்டிவிஷன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் இன்டர்செப்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த லைனு இன்டர்செப்ட் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறோம். இன்டர்செப்டோட வேல்யூ கொடுக்காம ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ சமமாக இருக்கும். x/a plus y/b சொல்கிறோம். x/2 plus y/3 அப்படி இருக்கும். இதை இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஆஃப் த லைனுக்கு x/a plus y/bயும் நமக்கு a தான், அதனால ஏன்னு போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 1. டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா நமக்கு அடிஷன் ஈஸி தானே. x plus y divided by a is equal to 1. நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணுறேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். x plus y is equal to a. இப்போ இந்த லைனு இந்த புள்ளி வழியாக போகுது. 8 - 8, 4 பாசிங் த்ரூ. x plus y equal to a. இப்போ இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் -8 plus y is equal to a. அப்போ -4. ஏயோட வேல்யூ வந்து நமக்கு -4. அதை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் x plus y is equal to -4. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் என்னது நமக்கு? y plus 4 equal to 0. இதான் இது நமக்கு ஆன்சர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுத்துங்க.